கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்கள், கடைசியாக உங்கள் மனைவிக்காக என்ன வாங்கினீங்க? ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஒன்று படித்தேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இஸ்ரேலுக்கு டூர் போனாங்களாம். போயிட்டு நல்லா எல்லாம் இஸ்ரேல்லாம் சுற்றி பார்த்து, ஆண்டவர் பிறந்த இடம் அது இது, மோசேன் மலை, சினாய் மலை, அது இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்புற நேரத்தில் அங்கே அவங்க மனைவி சிக்காய் செத்து போயிட்டாங்களாம். செத்து போன உடனே அவங்க சொல்கிறாங்களாம், இப்போ எடுத்துன்னு போகிற சூழ்நிலை கிடையாது, நீங்கள் இந்தியாவுக்கு எங்கேயே புதைச்சிடுங்க, எங்கே அடக்கம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணாங்களாம். எருசலேம்லேயே அடக்கம் பண்ணிவிடுங்க, இங்கே இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபை எங்கே பண்ணிவிடுங்கன்னா அவர் கேட்கலையா. இல்லை இல்லை, எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, என் மனைவி நான் எங்கள் ஊருக்கு, எங்கள் நாட்டுக்கு நான் எடுத்துன்னு போனோம், என் மனைவியுடைய சடலத்தை எங்கள் ஊருக்கு நான் எடுத்துன்னு போனோம். அங்கே எவ்வளோ ரூல்ஸு, எத்தனையோ காரியங்கள், அவர் எவ்வளோ சொல்கிறாங்களாம், இவர் கேட்கல. நாளாகுது, இங்கே அடக்கம் பண்ணிடலாம். இல்லை இல்லை, எவ்வளோ லட்சம்னா செலவாகட்டும். அப்போ லட்சக்கணக்கான பணங்களை செலவு செய்து அவர் தன் மனைவியுடைய சடலத்தை தன் தேசத்துக்கு, தன் ஊருக்கு, தன் வீட்டுக்கு கொண்டு வந்தாராம். எல்லாம் கேட்டாங்களா, உன் மனைவி மேலே இவ்வளோ பாசமா, இவ்வளோ பாசமா, ஏன் நீங்கள் அங்கே புதைச்சிட்டு வந்துட்டுக்கலாமே, இதுக்காக இத்தனை லட்சம் செலவு பண்ணி அவங்களை கொண்டு வந்து இங்கே புதைச்சிருக்கிறீங்களே. அதுக்கு அவர் சொன்னாராம், ஏசு கிறிஸ்துவ கூட அங்கே தான் புதைச்சாங்க, ஏசு கிறிஸ்துவ கூட எங்கே தான் வச்சாங்க, இஸ்ரேல் தான் வச்சாங்க. அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. என் பொண்டாட்டி அங்கே போச்சு, திருப்பி உயிரோடு எழுந்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் இந்தியாவுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். அவ்வளோ பொண்டாட்டி நேசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க.